கேக்குது. ஹலோ, கேக்குதுங்களா? யுவஸ்ரீ கேக்குதுண்ணா. ஆடியபிள் தான். கேக்குதா? ஆ சரி. ஓகே, இன்னைக்கு குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வைட்டல் சயின்ஸ். வைட்டல் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். வைட்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது அது ஆர்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா வைட்டல் சயின்ஸ் வந்து நம்ம பாடியோட பிசியாலஜி ஸ்டேட்டஸையும் அப்புறம் அதை அசஸ் பண்ணி நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணும். நம்ம பாடி வந்து ஹோமியோஸ்டேட்டிக் பேலன்ஸ்ல தான் இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் வந்து வைட்டல் சயின்ஸ். அந்த வைட்டல் சயின்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா டெம்பரேச்சர் வரும், அப்புறம் பல்ஸ் ரேட் வரும், ரெஸ்பிரேட்டரி ரேட் வரும், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் வரும். இந்த 4 காம்பனன்ட்ஸ் தான் வந்து வைட்டல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் கார்டினல் சயின்ஸ். இந்த வைட்டல் சயின்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம பேஷண்டோட ஒரு பேஸ்லைன் டேட்டா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம டயக்னோஸ்டிக் ஒர்க்கஸ்க்காக இந்த வைட்டல் சயின்ஸ் அசஸ்மெண்ட் மூலமா அது நமக்கு டயக்னோசிஸ்ல ஒரு எய்டா இருக்கும். அதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தெரப்பூட்டிக் பர்பஸ்க்காகவும் இந்த வைட்டல் சயின்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அதோட வைட்டல் சயின்ஸோட பர்பஸ். அப்புறம் வைட்டல் சயின்ஸ் வந்து எப்பப்போ பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட அட்மிஷன் அப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களோட பேஸ்லைன் டேட்டா அதை ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு இனிஷியல் நம்ம பயன்படுறது வந்து இந்த வைட்டல் சயின்ஸா இருக்கும். ஸோ அட்மிஷன் அப்போ அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ்ல சேஞ்ச் இருக்கு ரீசெண்டா, இல்லைன்னா சிம்டம்ஸ் எப்போது நமக்கு டக்குன்னு அப்பியர் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து வைட்டல் செக் பண்ற மாதிரி இருக்கும். அது செகண்ட் இண்டிகேஷன். அடுத்தது ஒரு மெடிக்கேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும், ஏன்னா மெடிக்கேஷன் வந்து மோஸ்ட்லி நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரெஸ்பிரேட்டரி இருக்கும், இல்லை பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஆல்டர் பண்ணலாம். அதுக்காக மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சர்ஜரி சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடியோ அண்ட் பின்னாடியோ இந்த 2 டைப் ஆஃப் டைம்ல நம்ம எடுக்கணும். எந்த ஒரு இன்வேசிவ் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்லையுமே நம்ம வந்து வைட்டல்ஸ் பார்க்கணும். சர்ஜரின்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு இன்வேசிவ் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் அப்போவுமே பார்க்கணும். ஈவன் பயாப்சி, ஒரு அக்ரிஷன் பயாப்சி பண்றாங்க அப்படின்னாக்கா பார்க்குற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு நர்சிங் இன்டர்வென்ஷன் இருக்கு, லைக் ஆம்புலேஷன், அந்த மாதிரி டைம்ஸ்ல கூட நம்ம வந்து வைட்டல்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு செட்டப் இருக்குன்னா அவங்களோட பாலிசியை பொறுத்து எப்போ வேணா அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இண்டிகேஷன் வைட்டல் சயின்ஸ் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் வைட்டல் சைன் அது என்னன்னா நம்ம பாடியோட ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் அதை மீன் பண்றது தான் வந்து டெம்பரேச்சர்.
Temperature is the balance between the heat production and heat loss in our body அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஹீட் ப்ரொடியூஸ் எவ்வளோ ஆகுது அண்ட் ஹீட் லாஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேலன்ஸாக தான் நம்ம பார்க்குறோம் டெம்பரேச்சரை. நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து யாருக்காவது தெரியுமா? நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோன்னு யாராவது சொல்ல முடியுமா? 37 டிகிரி செல்சியஸ்லனா எஸ் மேம். 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்ல தானேண்ணா? எஸ் எஸ் கரெக்ட். ஸோ 37 டிகிரி செல்சியஸ் வந்து செல்சியஸ்னா 37 டிகிரி, ஃபாரன்ஹீட்ல வந்து 98.6. ஸோ அதான் வந்து நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். அதுல ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் இருக்கு. கோர் டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு ரெண்டு இருக்கு. கோர் டெம்பரேச்சர் அப்படின்னா இது டெம்பரேச்சர் ஆகுது இன்டர்னல் ஆகும் அண்ட் இது வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். தட் இஸ் 37 டிகிரி செல்சியஸ். கோர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்டர்னல் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அது எப்பவுமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஒரு ரேஞ்சில் இருக்கும் 36.5 37.5 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கோர் டெம்பரேச்சர். அது வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. அண்ட் தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். அதுதான் கோர் டெம்பரேச்சர். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா is the temperature of the skin, subcutaneous tissue and fat cells. இதுதான் வந்து சர்ஃபேஸ் பாடி டெம்பரேச்சர், ஸ்கின் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ் அண்ட் ஃபேட் செல்ஸ். இது வந்து நம்ம கோர் டெம்பரேச்சர் மாதிரி கான்ஸ்டன்டா இருக்காது. இது எப்பவுமே ரைஸ் அண்ட் ஃபால் ஆகிட்டே இருக்கும் இன் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்ட். அண்ட் அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா இன் பிட்வீன் 20 to 40 டிகிரி செல்சியஸ் ரேஞ்சில் நமக்கு இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கு. அது வந்து கோர் டெம்பரேச்சர் மாதிரி நமக்கு இன்டர்னல் பிசியாலஜியை இண்டிகேட் பண்ணாது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இட் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்ட், ஸோ இட் டசன்ட் இண்டிகேட் இன்டர்னல் பிசியாலஜி. அண்ட் இந்த பாடி டெம்பரேச்சர்ல எப்பப்பெல்லாம் ஆல்ட்ரேஷன்ஸ் வரும் அப்படின்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து என்னமா ஹலோ எனி ப்ராப்ளம்? ஆனா சாரி, நான் மைக்கு தெரியாம ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ் 98.6 டிகிரி ஃபாரன்ஹைட். அதோட ரேஞ்ச் வந்து நான் சொன்ன மாதிரி 36 to 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த டெம்பரேச்சர்ல வந்து ஒரு அப்நார்மாலிட்டி வந்துச்சுன்னா அதை வந்து ஃபீவர் ஆர் ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். ஃபீவர்னா எப்போ சொல்லுவோம்னா ஹை டெம்பரேச்சரா இருக்கு, அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹை ஃபீவர்னு சொல்லுவோம். அண்ட் அது லோ ஆச்சுன்னா ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா பைரக்சியா ஃபீவர் ஆர் பைரக்சியா அப்படின்னா என்னன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மல் ரேஞ்சை விட எலிவேட் ஆகுது அப்படின்னா, லைக் நார்மல் வந்து 36 to 38. ஸோ 38ல இருந்து 41 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது பைரக்சியான்னு சொல்லுவோம். லைக் ஒரு 100.4 to 105.8 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து பைரக்சியா. அடுத்து ஹைப்பர் பைரக்சியா அப்படின்னா என்னன்னா வெரி ஹை ஃபீவர். அது வந்து ஒரு 41 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் ஹைப்பர் பைரக்சிங்கிறது. அடுத்தது ஹைப்போதெர்மியா. ஹைப்போதெர்மியா அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் பிட்வீன் ஒரு 34ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா நார்மல் பேஸ் லைன் எவ்வளோ 36, ஸோ 34லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். அண்ட் 34 கீழே போயிடுச்சுன்னா அதுவும் இட்ஸ் லீக்கல், ஸோ டேஞ்சரஸ். ஸோ ஹைப்பர் பைரக்சியாவும் டேஞ்சரஸ், ஹைப்போதெர்மியாவும் டேஞ்சரஸ் தான், ரெண்டுமே லீக்கல் தான் அட் சம் பாயிண்ட். அண்ட் ஃபீவரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், ரெமிட்டன்ட் ஃபீவர், அதுக்கப்புறம் ரிலாக்ஸிங் ஃபீவர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஃபீவர்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஃபீவர். இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வலில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாடி டெம்பரேச்சர்.
லைக் ஏன்னா கொஞ்ச நாள் ஃபீவர் இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் நார்மலா இருக்கு, அந்த மாதிரி. ஸோ அது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும் ரெகுலர் இன்டர்வல்ல. லைக் 2 days வரும், அப்புறம் 2 days வந்து இது இருக்காது, அப்புறம் அகைன் வரும், 2 days இருக்கும், அந்த மாதிரி. ரெமிட்டன்ட் ஃபீவர் அப்படின்னா ஒரு வைல்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் டெம்பரேச்சர்ல, லைக் மோர் தேன் 2 டிகிரி செல்சியஸ். அது எப்போன்னா ஒரு 24 hour பீரியட்ல வந்து அப்படி இருக்கும். ஸோ ரெமிட்டன்ட் ஃபீவர்னா என்ன, 24 hour பீரியட்ல ஒரு 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் நமக்கு. அது வந்து ரெமிட்டன்ட் ஃபீவர். ரிலாக்ஸிங் ஃபீவர் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபெப்ரல் பீரியட்ஸ் ஆஃப் இருக்கும், ஷார்ட் ஃபெப்ரல் பீரியட்ஸ் ஆஃப் ஃபியூ டேஸ். அண்ட் அது வந்து ஒரு 1 or 2 days ஆஃப் நார்மல் டெம்பரேச்சர்ல இன்டர்ஸ்போஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து ரிலாக்ஸிங் ஃபீவர்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் ஃபீவருக்கு எதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இது வந்து ஷார்ட் பீரியட்ஸாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்துட்டு போகும், அண்ட் ஃபியூ டேஸ் ஒன்ஸ், 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போகும். இன்டர்மீடியட்ல அப்படி இருக்காது, ஷார்ட் பீரியட்ஸ் எல்லாம் இருக்காது, அது ரெகுலராக இருக்கும், பட் இன்டர்வல் ரெகுலராக இருக்கும். ஸோ அது வந்து இன்டர்மீடியட் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ஃபீவர் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட்ஸ் மினிமலி, பட் எப்பவுமே நார்மல் விட அதிகமாக தான் இருக்கும், அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபீவர். நார்மலோட அதிகமாக தான் இருக்கும், பட் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, அதுதான் பேர்லேயே கான்ஸ்டன்ட்னு இருக்கு. ஸோ ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. அடுத்து பாடி டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்னது, நமக்கு ஏஜ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக இருக்கும், அது அஃபெக்ட் பண்ணலாம். அடுத்தது டயோனல் வேரியேஷன், எங்களோட சர்க்காடியன் ரிதம் இது அஃபெக்ட் பண்ணலாம். அடுத்தது எக்ஸசைஸ், ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இப்பெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட். அடுத்தது டெம்பரேச்சர் எங்கெங்க மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 சைஸ் இருக்கு. ஓரலாக மெஷர் பண்ணுவோம், ரெக்டாலாக மெஷர் பண்ணுவோம், அடுத்தது ஆக்சிலரி அண்ட் டிம்பானிக். தீஸ் ஆர் த 4 சைஸ். சாரி, என்னென்ன சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதை எதை வச்சு மெஷர் பண்ணணும்னா தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். தெர்மோமீட்டர்னா பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓரல் டெம்பரேச்சர். ஓரல் டெம்பரேச்சர் வந்து நம்ம எங்க பார்க்கணும்னா தெர்மோமீட்டர் வந்து டங்க்கு கீழே வச்சு புட் அண்டர் த டங்க் அங்கே வச்சு மெஷர் பண்ணோம்னா அது வந்து ஓரல் டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும். ஓரல் டெம்பரேச்சர் ரெக்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஓரல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 0.65 டிகிரிஸ் வந்து ரெக்டலை விட கம்மியாக இருக்கும், அண்ட் 0.65 டிகிரி ஆக்சிலரியை விட அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து இந்த மூணுக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ். 0.65 டிகிரிஸ் வந்து ரெக்டலோட கம்மியாக இருக்கும், பட் ஆக்சிலரியை விட 0.65 வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் ஓரல் டெம்பரேச்சர். நம்ம வந்து டங் கீழே வச்சு ஒரு 3 to 5 minutes வைக்கணும், வச்சாதான் அந்த டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகும். அண்ட் இது மோஸ்ட் காமன் சைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். நம்மளே வந்து பார்த்துருக்கோம், மோஸ்ட் காமனாக வந்து ஓரல் டெம்பரேச்சர் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் இது வந்து நமக்கு கன்வீனியன்ட்டு கூட. ஏன்னா ஒரு பேஷண்ட் அன்கான்சியஸாக இருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஓரல் டெம்பரேச்சர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்ஃபன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ல ஒரு சோர் சோர் மவுத்தோ இல்லை ஒரு அல்சர் மவுத்தோ இருக்கு அப்படின்னாலும் அது ஒரு இண்டிகேஷனாக இருக்கும். அடுத்தது ஸோ இதெல்லாம் தான். அடுத்து இதோட அட்வான்டேஜ் என்ன ஓரல் டெம்பரேச்சர் அப்படின்னா, நமக்கு ஈஸி ஆக்சஸாக இருக்கும், அண்ட் பேஷண்ட்டுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் தான். மற்றதை விட லைக் ரெக்டலோ இல்லை ஆக்சிலரியை விட ஓரல் பார்க்குறது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது ரெக்டல் டெம்பரேச்சர் பற்றி பார்ப்போம்.
ரெக்டல் டெம்பரேச்சர் வந்து இன்சர்ட்டிங் த தெர்மோமீட்டர் into the rectum RNS. அதான் ரெக்டல் டெம்பரேச்சர். அது வந்து நமக்கு ஒரு ரிலையபிள் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஓவர் பாடி டெம்பரேச்சர் வந்து அது ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெக்டல் டெம்பரேச்சர். ஸோ ஹோல் அது என்ன பண்ணுவோம்னா தெர்மோமீட்டர் செல்ட் இன் பிளேஸ் ஃபார் ஒரு 3 to 5 minutes, லைக் ஓரலில் பண்ண மாதிரி 3 to 5 minutes வந்து ரெக்டம் இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இதுவும் அப்படிதான், நான் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது இது வந்து ரெக்டம் இன்ஜூர் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கு பேஷண்ட்ஸ்க்கு. அண்ட் ஒரு பேஷண்ட் வந்து டயரியாவில் இருக்காங்க, ஆர் ஆனல் விஷுவல்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது கான்ட்ராண்டிகேஷனாக தான் இருக்கும் ரெக்டல் டெம்பரேச்சர். இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாலுமே அது பண்ண முடியாது. அடுத்து ஆக்சிலரி. ஆக்சிலரி வந்து இது ஒரு சேஃப் அண்ட் நான் இன்வேசிவ் மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் டெம்பரேச்சர் தான். இது வந்து இன்ஃபென்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் இது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஓரல் டெம்பரேச்சரோட ரொம்ப நேரம் வச்சிருக்க மாதிரி இருக்கு. அது வந்து 3 to 5 minutes சொன்னோமா, இது வந்து 10 minutes கிட்ட வைக்கணும், 5 to 10 minutes. ஸோ அதுதான் வந்து ஆக்சிலரி டெம்பரேச்சர். அண்ட் இதில் ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இது வந்து மற்றதை விட இது ஒரு லீஸ்ட் அக்யூரேட் அண்ட் லீஸ்ட் ரிலையபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதில் அப்ளைன் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். லைக் இப்போ ஒரு குளிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். ஸோ பேரிங் அண்ட் க்ளீன் பண்ணுறப்போ வர அந்த ஃப்ரிக்ஷன், அந்த இதெல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இது அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ். பட் மற்ற ரூட்டில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா ஆக்சிலரி பண்ணலாம். அந்த டைமில் இதுதான் வந்து ஒன்லி இண்டிகேஷனாக இருக்கும். ஸோ டிம்பானிக் அடுத்து டிம்பானிக் டெம்பரேச்சர். இது என்னன்னா பிளேஸ் இந்த டிம்பானிக் டெம்பரேச்சர் இதை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? இது எங்கே பார்ப்போம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? பேரை வச்சே சொல்லலாமே, டிம்பானிக் டெம்பரேச்சர் வந்து எங்கே பார்ப்போம்? டிம்பானம் அப்படின்னு எதுவும் சொல்லுவோம். டிம்பானிக் தானா? ஆமாம்மா, டிம்பானிக் டெம்பரேச்சர் இயரா? எங்கே? கரெக்ட். அதாவது அவுட்டர் இயற்கை நாள்ல பார்ப்போம், அதுதான் வந்து டிம்பானிக் டெம்பரேச்சர். இதுவும் ஃபோர் பாடி டெம்பரேச்சர் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். அண்ட் லைக் ஓரல் மாதிரியே இதுவும் ஒரு ரிலே ஆக்சசபிள் தான். அண்ட் ரேபிட் டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் கொடுக்கும் சில்ட்ரன்ல அண்ட் அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ்ல. நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. முன்னாடி ஓரல் டெம்பரேச்சர் வந்து அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து சில்ட்ரன்லேயோ வந்து இது அன்ரிலையபிள் தான். நான் இது வந்து அட்வான்டேஜ்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அது தப்பு. டிம்பானிக் டெம்பரேச்சர் தான் வந்து ஒரு மோஸ்ட் ரிலையபிளாக இருக்கும் அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம். அண்ட் இது ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இதில் இது ஒரு அட்வான்டேஜ். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, லைக் ரெக்டல் மாதிரியே இதுலேயும் வந்து டிஷ்யூ டேமேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மெம்பரேனை வந்து டேமேஜ் பண்ணலாம். அடுத்தது இன்னொன்று வந்து பிரசன்ஸ் ஆஃப் வேக்ஸ், இயர் வேக்ஸ் இருக்கும்ல, அது வந்து ரீடிங் அஃபெக்ட் பண்ணலாம். அது ஒன்று. அடுத்தது ரைட்ல பண்றதுக்கும் லெஃப்ட்ல பண்றதுக்கும் நமக்கு ரீடிங்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம், ரைட் இயர்லையும் லெஃப்ட் இயர்லையும். ஸோ அது ஒன்று. அடுத்தது இப்போ டெம்பரேச்சர் முடிச்சாச்சு. பல்ஸ் அடுத்தது. பல்ஸ் அப்படிங்கிறது இஸ் a wave of blood created by the contraction of left ventricle. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட் ஆகுறப்போ வர ஒரு இந்த வேவ் பேட்டர்ன் மாதிரி வரதுதான் வந்து பல்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் ஸோ இது வந்து ஹார்ட் பீட்டு தான் ரெக்ரூட் பண்ணுது நமக்கு. அண்ட் பல்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து எதை இது பண்ணியிருக்கு
அதாவது எது வந்து பல்ஸ் ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். நம்மளோட சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் காம்பனன்ட்ஸ் தான் வந்து பல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. அடுத்து என்னன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல என்ன பண்ண எது வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா ஸ்ட்ரோக் வால்யூமும் நம்மளோட ஆர்ட்ரியல் வாலோட காம்ப்ளைன்ஸ் லைக் அதோட அந்த வால் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் வந்து பல்ஸ் ரேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நர்வஸ் சிஸ்டம்ல ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இதுல வந்து ஸ்ட்ரோக் வால்யூமும் ஆர்ட்ரியலோட காம்ப்ளைன்ஸும் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த பல்ஸ் ரேட். அதுல வந்து நிறைய டைப் சொல்லுவோம் லைக் பெரிஃபெரல் பல்ஸ். பெரிஃபெரல் பல்ஸ் அப்படின்னா பல்ஸ் லொக்கேட்டட் இந்த பெரிஃபெரி. நம்ம பார்ப்போம் இல்லையா ஃபுட்ல நெக்ல ஆர்ம்ஸ்ல அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் வந்து பெரிஃபெரல் பல்ஸ். எபிக்கல் பல்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் பல்ஸ். இது லொக்கேட்டட் த எபெக்ஸ் ஆஃப் த ஹார்ட். எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து எபிக்கல் பல்ஸ். பல்ஸ் ரேட் வந்து எப்படி சொல்லுவோம்னா பீட்ஸ் பர் மினிட்ல சொல்லுவோம், அது நமக்கு தெரியும். ஸோ அந்த பெரிஃபெரல் பல்ஸுக்கும் எபிக்கல் பல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதுதான் வந்து பல்ஸ் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி வந்து ஜீரோவாக தான் இருக்கும், எதுவும் இருக்கக்கூடாது. ஜென்ரலாக ஒரு நார்மல் பேஷண்ட் வந்து இருக்கக்கூடாது, ஜீரோ. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பல்ஸ் டெபிசிட். பல்ஸ் வந்து எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா ஐ மீன் பல்ஸ்ல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ரேட், ரிதம், வால்யூம் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த வெசல் வால், ரேடியல் டிலே இருக்கா பார்ப்போம், ரேடியோ ஃபிமோரல் டிலே இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் தான் நம்ம வந்து பல்ஸ்ல பார்ப்போம். ரேட் வந்து நமக்கு நார்மலாக தெரியும். பல்ஸ் ரேட் எவ்வளோன்னு யாராவது சொல்றீங்களா? $72 beats per minute தானேண்ணா? ஆமாம், ஒரு ரேஞ்சில் சொல்ல முடியுமா? ரேஞ்ச்னா எப்படின்னா? லைக் இவ்வளோல இருந்து இவ்வளோக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு. அடல்ட் அதுக்கப்புறம் நியூ பார்ன் அந்த மாதிரி கேட்குறீங்களா? சரி, அப்படி தெரிஞ்சாலும் சொல்லு, ஓகே தான். இல்லை அடல்ட்ஸ்க்கே சொல்லு. இப்போ இவ்வளோல இருந்து இவ்வளோக்குள்ள இருக்கலாம் சொல்லுவாங்க. டெம்பரேச்சர்னா 36 to 38 இருக்கும் நார்மல்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பல்ஸ் ரேட் வந்து எவ்வளோ இருக்கும்? 72 இருந்து 88 அண்ணா. ஓகே, எஸ். அது வந்து அதான் 60 to 100ன்னு வச்சுக்கலாம். ஆ 60ல இருந்து 100க்குள்ள இருக்கிறது வந்து நார்மல் ரேட்டுன்னு சொல்லுவோம். ரிதம் வந்து எதுக்கு பார்ப்போம்னா ரெகுலர் ரிதமா இருக்கா, irregular ரிதமா இருக்கா, அது பார்க்கறதுக்காக ரிதம் சொல்லுவோம். அடுத்தது வால்யூம் பார்ப்போம். வெசல் கண்டிஷன் இருக்கா, எப்படி இருக்கு, ஏதாவது எலாஸ்டிசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கறது வந்து கண்டிஷன் ஆஃப் சொல்லுவோம். ஸோ பல்ஸ் எப்படி காமனாக அசஸ் பண்ணுவோம்னா பால்பேஷன், ஃபீல் பண்ணி பார்க்கறது அண்ட் ஆஸ்கல்டேஷன், இந்த ரெண்டு விதத்தில் வந்து நம்ம பார்ப்போம் பல்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன அஃபெக்ட் பண்ணுவோம் பல்ஸ் ரேட் அப்படின்னா ஏஜ். ஃபஸ்ட்டு யூஸ்வலி சொன்ன மாதிரி இன்ஃபென்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, அடல்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்ஃபென்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக அதிகமாக தான் இருக்கும், 160 beats per minute வரைக்கும் இருக்கலாம். அது வந்து இன்ஃபென்ட்ஸ்க்கு. நார்மல் அடல்ட்டுக்கு வந்து 60 to 100. ஸோ அதான் வந்து டிபெண்டிங் அப்பான் த ஏஜ். செக்ஸ் வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறமா வந்து மேல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும். பர்த் ரேட் வந்து ஃபீமேலை விட கம்மியாக இருக்கும் பியூபர்ட்டிக்கு அப்புறமா. ஸோ வந்து டிபெண்டிங் அப்பான் ஜெண்டர். அண்ட் இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டியை பொறுத்து எப்படி மாறும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து பல்ஸ் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வந்து அந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் பண்றது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அது எப்பப்போலாம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டிமுலை, வெரைட்டி ஆஃப் ஸ்டிமுலை இருக்கு. அது என்னென்ன ஸ்டிமுலை அப்படின்னா ஒரு ஒரு பெயின், பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின் இருக்கு, இல்லை ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, ஸ்டெனோஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, அப்புறம் ஃபீவர் இருக்கப்போ, இந்த மாதிரி டைம்லாம்
அப்புறம் வந்து ஏதாவது கெஃபினேட்டட் பியூரேஜஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து கெஃபினேட்டடாக இருக்குன்னா அதுவும் வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணும். So இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் அட்டானமஸ். அடுத்தது வேற ஹீட் வந்து பாடியில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் அப்போ பல்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்போ ஏன் வருதுன்னா ஸ்ட்ரெஸ் அப்போ நமக்கு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால அடுத்து பொசிஷன் சேஞ்சஸ் அப்போ பொசிஷன் சேஞ்ச் வந்து நமக்கு அது வந்து பல்ஸ் ரேட்ல வந்து ஆல்டர்னேஷன்ஸ் கொண்டு எப்போனா சிட்டிங் ஆர் ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து அப்போ என்ன ஆகும், டிபெண்டன்ட் வெசல்ஸ்ல வந்து பிளட் அங்கே ஃபுல்லாக இருக்குமா வீனஸ் சிஸ்டம்ல அதாவது ப்ரொலாங்டு சிட்டிங் ஆர் ஸ்டாண்டிங்ல வந்து பிளட் வந்து ஃபுல்லாக இருக்கும் கீழே லெக்ல இருக்க வெசல்ஸ்ல. ஸோ அதனால வீனஸ் ரிட்டர்ன் டு த ஹார்ட் வந்து கம்மியாகும். ஸோ சப்சிக்வெண்ட் டிகிரிஸ் இந்த பிபி இருக்கும். வீனஸ் ரிட்டர்ன் கம்மியானதுனால பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ அதனால ஹார்ட் ரேட் வந்து காம்பன்சேட்டரியா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து அதுக்கு டிஃபைன் இருக்க மெக்கானிசம். அடுத்து இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா மெடிகேஷன். மெடிகேஷன் வந்து என்னென்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னா டிஜாக்சன். டிஜாக்சன் பற்றி தெரியும் நினைக்கிறேன். சோடியம் பொட்டாசியம் சேனல் இன்ஹிபிட்டர் அது கரெக்டா? ஓகே. கார்டியக் மெடிகேஷன் அது அது வந்து ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுது டிஜாக்சன். அடுத்தது டயூரட்டிக்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்ட்ராவாஸ்குலர் வால்யூம் அஃபெக்ட் பண்ணுறதுனால இன்ட்ராவாஸ்குலர் வால்யூமை குறைக்குது டயூரட்டிக்ஸ். ஸோ அது வந்து பல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் காம்பன்சேட்டரியா. அது ஒன்று. அடுத்து அட்ரோபின். அட்ரோபின்ங்கிறது என்னது, ஆன்டிகாலினிக்கா. அது வந்து ஹார்ட் ரேட்டை அதுவும் கம்மி பண்ணும். பிகாஸ் அது வந்து பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் தானே இன்வால்வ் பண்ணுது. ஸோ ஹார்ட் ரேட்டை குறைக்கும், பட் பல்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து ப்ரொப்ரானோலால். ப்ரொப்ரானோலால் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து பிளாக் பண்ணுது. ஸோ அது வந்து ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். அடுத்தது பல்ஸ் சைட்டை எங்கெங்க பார்ப்போம் அப்படின்னு அது நிறைய சைட்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து கரோட்டிக். கரோட்டிக் பல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட நெக் சைடில் இருக்கிறது. கரோட்டிக் ஆர்டரி வந்து ஸ்டெனோக்ளியர் மசிலுக்கும் ட்ரக்கியாக்கும் நடுவில் ரன் ஆகுறது. அதுதான் வந்து கரோட்டிக் பல்ஸ். அண்ட் இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட் கூட. அதான் கரோட்டிக். அடுத்தது டெம்போரல். டெம்போரல் வந்து எங்க இருக்குன்னா டெம்போரல் ஏரியாவில் இருக்கு. டெம்போரல் போன் இருக்கிற ஏரியாவில் டெம்போரல் பல்ஸ் பார்ப்போம். அடுத்து எபிக்கல் பல்ஸ். எபிக்கல் பல்ஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டோட எஃபெக்ட்ஸ்ல இருக்கிறது. அது வந்து ஜென்ரலாக இன்ஃபன்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரு 3 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா அது ஜென்ரலாக பார்ப்போம். அண்ட் அடல்ட்ஸ்ல வந்து அது எங்க இருக்கும்னா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் மிட் கிளாவிகுலர் டைம் அண்டர் 4th, 5th and 6th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்ல இருக்கும். இதுதான் வந்து எபிக்கல் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பிரேக்கில் பல்ஸ். பிரேக்கில் பல்ஸ் வந்து இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பல்சஸ் மாதிரி அங்க இருக்கும். இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லணும்னா ஆன்டி கியூபிட்டல் ஸ்பேஸ்க்கு மீடியலாக இருக்கும். அதுதான் பிரேக்கில் பல்ஸ். ரேடியல் பல்ஸ் வந்து நம்ம இந்த என்ன சொல்றது தம் சைட் ஆஃப் த ரிஸ்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ரெடிலி அவைலபிளாக இருக்கிறது. ரொட்டீனாக நம்ம பார்க்குறது ரேடியல் பல்ஸ் தான். ஸோ அடுத்தது ஃபெமரல் பல்ஸ். ஃபெமரல் பல்ஸ் வந்து இன்கினல் லிகமெண்ட் இருக்குல்ல அந்த அதோட காத்துல பார்க்குறது தான் ஃபெமரல். அடுத்த பாப்புலேட்டியல். பாப்புலேட்டியல் வந்து நீஸ்க்கு பின்னாடி இருக்கிறது. நீஸ்க்கு எக்ஸாக்டாக பின்னாடி. அடுத்த போஸ்டீரியர் டிபியல் டார்சல் ஸ்பீடிஸ். அது ரெண்டும் ஃபுட்ல பார்க்குறது. அதுதான் வந்து எப்படி பார்ப்போம் பல்ஸ் அப்படின்னா பால்பேஷன். நான் சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் மெத்தடு, பால்பேஷன் அண்ட் ஆஸ்கல்டேஷன். பால்பேஷன்ல வந்து
நடுவில் இருக்க 3 ஃபிங்கர்ஸ் இருக்கு, அதை வச்சு தான் பார்ப்போம். அதை வச்சு ஒரு மாடரேட்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம். எக்ஸப்ட் எபிகல்டர்ஸ். எபிகல்டர்ஸ் வந்து நம்ம ஃபுல் ஃபார்மர் ஆஸ்பெக்டையும் வச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து மற்ற பெரிஃபெரிகல்ஸ்க்குலாம் 3 ஃபிங்கர்ஸ், நடுவில் இருக்க 3 ஃபிங்கர்ஸ் கால்குலேட் பண்ணி என்னென்ன பார்ப்போம், ரேட், ரிதம், வால்யூம், கேரக்டர், கண்டிஷன் ஆஃப் வெசல் வால், இதெல்லாம் வந்து அசஸ் பண்ணணும். அதுதான் இது. பல்ஸ், ரிதம் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நான் அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரீதிங் எல்லாம் சொல்லலாம், அது சொல்லிடுறேன். ஹைப்பர் வென்டிலேஷன், ஹைப்போ வென்டிலேஷன் 2 அப்நார்மலிட்டிஸ் இருக்கு. ஹைப்பர் வென்டிலேஷன்னா டீப் ரேபிட் ரெஸ்பிரேஷன். ஹைப்போ வென்டிலேஷன்னா ஒரு ஷாலோவான ரெஸ்பிரேஷன் வந்து ஹைப்போ வென்டிலேஷன். அண்ட் ப்ரீதிங் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரீதிங் இருக்கு, தொராசிக் ப்ரீதிங் அண்ட் அப்டாமினல் ப்ரீதிங். தொராசிக் வந்து மோஸ்ட் காமனாக வந்து விமனுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அப்டாமினல் வந்து மேலுக்கு வந்து அப்டாமினல் ஜென்ரலாக இருக்குன்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் சில்ட்ரனுக்கும் அதான் காமன். ஸோ அதை பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர் பற்றி பார்க்கலாம். பிளட் ப்ரெஷரை வந்து அப்படின்னா என்ன? பிளட் ப்ரெஷருங்கிறது வந்து இட்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளட் அகைன்ஸ்ட் த வால்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸ். அதான பிளட் ப்ரெஷர். பிளட் அந்த வால்ஸில் வந்து கொடுக்குற அந்த ஆக்சியல் ப்ரெஷர் தான் வந்து பிளட் ப்ரெஷர். அதை வந்து எப்படி சொல்லுவோம், மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரியில் வந்து மெஷர் பண்ணுவோம். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் இருக்கு, டைஸ்டாலிக் ப்ரெஷர் இருக்கு, நமக்கு தெரியும். அண்ட் சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் இந்த வால் வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன் அப்போ வர்றது தான் சிஸ்டோலிக் ப்ரெஷர். டைஸ்டாலிக்னா எப்போ வந்து வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன் நடக்கும், தட் இஸ் த க்ளோசர் ஆஃப் த அயோட்டிக் வால், அப்போ வர்றது வந்து டைஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ அது ரெண்டும். பிபி எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஸ்பிகோமீட்டர் அண்ட் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸோ நார்மல் பிபி எவ்வளோ? 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரி பர் ஆர்டர். அண்ட் எந்த சைட்டில் பார்ப்போம் காமனாக அப்படின்னா பிரேக்கியல் ஆர்டரி அண்ட் பாப்ரேட்டியல் ஆர்டரி அது மோஸ்ட் காமன். நம்ம ஜென்ரலாக பார்க்குறது வந்து பிரேக்கியல் ஆர்டரி தான் பார்க்கணும். ஸோ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா பிபி கப்பை வந்து அப்புறம் ஆம்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு, ஆம்லையோ இல்லை இன்கேஸ் பாப்ரேட்டியல்னா தைல பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டெத்தோஸ்கோப்பை வந்து பிரேக்கியல் ஆர்டரியை கால்குலேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆன்டிக் மீடியில் இருக்குன்னு சொன்னோமோ அந்த இடத்துல கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பை வச்சு பார்க்கணும், கப்பை வந்து ட்ரை பண்ணிட்டு. ஸோ அதுதான், அது தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அடுத்து பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிஸ்டோலிக் அண்ட் டைஸ்டோலிக் ப்ரெஷர். அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் பல்ஸ் ப்ரெஷர். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபீவர், ஸ்ட்ரெஸ், அப்புறம் வந்து ஆர்டரியோஸ்க்ளரோசிஸ் அந்த கண்டிஷன், அப்புறம் கோல்டு எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னாலும் அது அடுத்த ஒபேசிட்டி, ஹேமரேஜ், ஒரு டயட் கண்டிஷன், ஹெமட்டோக்ரிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும், அடுத்தது எக்ஸ்டர்னல் ஹீட் கண்டிஷன்ஸ்லையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். சைட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்புறம் பிளட் ப்ரெஷர் எதுக்கு அப்படின்னா எதுக்கு பார்ப்போம், எதுக்கு வந்து பேசிக்காக பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு பேஸ் லைன் மெஷராக இருக்கும் ஆர்டரி பிளட் ப்ரெஷர் பார்க்கறது வந்து. அடுத்து என்னன்னா ஒரு ஹோமோடைனமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு இன்டர்னல் பிசியாலஜி ஏதாவது சேஞ்ச் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கறது தான். ஸோ இதெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர். யாராவது பிளட் ப்ரெஷர் பார்க்குற மெத்தடை சொல்ல முடியுமா?
சரி, ஓகே, நானே சொல்றேன். இதுதான் லாஸ்ட். மீதி எல்லாமே சொல்ல டெம்பரேச்சர், ரெஸ்பிரேஷன், பல்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இது லாஸ்ட் பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் பார்க்குற மெத்தட் என்னன்னு பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏதாவது டைட் கிளாத்திங் போட்டிருக்காங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து டைட்டாக இருக்குன்னா அதை வந்து லூசன் பண்ணிவிடணும். அது வந்து அடுத்த ஸ்டெப். அது பண்ணிட்டதுக்கு அப்புறமா பேஷண்ட் வந்து அவங்க வந்து காஃபி எதுவும் குடிக்கல இல்லை ஸ்மோக் பண்ணல அப்படிங்கிறத நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கணும். அவங்க வர்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் உள்ள காஃபியோ இல்லை ஸ்மோக் பண்ணாமையோ வந்துட்டாங்களான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொசிஷன் பண்ணணும். பேஷண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து லையிங் பொசிஷனில் பார்க்கலாம், சிட்டிங்ல ஸ்டாண்டிங் பொசிஷனில் கூட பார்க்கலாம். பட் என்ன பொசிஷனில் இருந்தாலுமே ரெகார்ட்லெஸ் ஆஃப் த பொசிஷன், நம்ம டிகோமேனோமீட்டர் டிவைஸ் வந்து இட் ஷுட் பி அட் த லெவல் ஆஃப் த ஹார்ட் வித் ஆர்ம் சப்போர்ட் அண்ட் பாம் வந்து அப்வர்டாக ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த பொசிஷன். டிவைஸ்க்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் எப்படி தான் இருக்கணும். அப்புறம் வந்து கஷ்டம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது அது எப்படி பண்ணோம்னா, ஆர்ம் ஆர்மை சுற்றி செக்யூர் பண்ணிட்டு 2.5 சென்டிமீட்டர் வந்து ஆன்டி கிரிட்டிக் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஆர்மை சுற்றிட்டு 2.5 சென்டிமீட்டர் வந்து மேலே இருக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹார்ட்டோட லெவலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால் அது வந்து வேரி ஆகும். ஹார்ட்டோட லெவலில் இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் நமக்கு அப்நார்மாலிட்டி காட்டும். ஸோ அதனால அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் பால்பேஷன் மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் ரேடியல் பல்ஸ் வந்து ரேடியல் ஆர்டரியில் பால்பேட் பண்ணிக்கணும். பால்பேட் பண்ணிட்டு பால்பேட் ஆனிச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கஃபை வந்து இன்ஃப்ளேட் பண்ணணும். இன்ஃப்ளேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ கஃபை இன்ஃப்ளேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரேடியல் பல்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ரேடியல் பல்ஸ் வந்து எப்போ ஸ்டாப் ஆகுது, அந்த ஃபீல் பண்றது வந்து எப்போ போகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ராக்சிமேட் இது. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அந்த எவ்வளோ மில்லிமீட்டர் வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷராக வந்து நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் வந்து பால்பேட்ரி மெத்தட்ல பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, கஃபை வந்து ஒரு 30 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து அந்த எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்ததுல சிஸ்டோலிக் ப்ரெஷர் அதுலேருந்து ஒரு 30 mm அதிகமாக இன்ஃப்ளேட் பண்ணணும் கஃபை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, அடுத்தது பிரேக்கியல் ஆர்டரி வந்து ஃபர்ஸ்ட் பால்பேட் பண்ணி பார்க்கணும். ஃபீல் ஆகுதான்னு பால்பேட் பண்ணி பார்த்துட்டு ஆச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சுக்கணும். அந்த இடத்துல ஸ்டெத்தஸ்கோப்போட பெல் பார்ட் இருக்குல்ல, அந்த பெல்லை வந்து அந்த சைட் பிரேக்கியல் ஆர்டரி மேலே வச்சுட்டு இயர் பீசஸ் எடுத்து மாட்டிக்கணும். அந்த வைக்கிற அந்த பெல் பார்ட் வந்து ஒரு எனஃப் ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த பிரேக்கியல் ஆர்டரி மேலே. இந்த இடத்துல ஏன் பெல்லை சொல்றேன்னா, இந்த பெல் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் கூட நமக்கு இன்டென்சிஃபை பண்ணி காட்டும். அதனால தான் வந்து பெல்லை சொல்கிறேன். டயஃப்ராம்லயும் வைக்கலாம், பட் பெல்லை வச்சா அது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ பெல்லை வச்சு ஒரு சஃபிஷியன்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டு 30 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து அதிகமாக இன்ஃப்ளேட் பண்ணுறோம் சிஸ்டோலிக் ப்ரெஷரை விட. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம்னா, இன்ஃப்ளேட் பண்ணினதுக்கு அப்புறமா டீஃப்ளேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 2 to 4 மில்லிமீட்டர் மெர்க்குரி ரேஞ்சில் வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி குறைச்சிட்டே வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்டு கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் சவுண்ட் கேட்கும். அதுதான் வந்து நமக்கு சிஸ்டோலிக் ரீடிங். அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் தான். அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரணும், டீஃப்ளேட் பண்ணிட்டே வரணும். ஒரு மஃபிள்டு பீட் அப்படியே கேட்கும். கடைசியா எந்த பாயிண்ட்ல வந்து ஒரு அது கேட்டுட்டு முடியுதோ அது வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஒரு மஃபிள்டா கேட்கும். அதுக்கு நடுவில் வர ஃபேஸஸ் ஆஃப் சவுண்ட் வந்து கரட் போக் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். கடைசியாக வந்து டிஃப்ளேட் பண்ணிட்டு கஃபை ரிமூவ் பண்ணிட்டு ரோல் பண்ணி நம்ம அந்த இதை வச்சு
வச்சிடணும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். சிஸ்டோலிக் என்ன பார்த்தோம், டயஸ்டோலிக் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க தேங்க் பண்ணிட்டு. ஸோ இதுதான் வந்து பிளட் ப்ரெஷர் பார்க்குற மெத்தட் பை பவர் அண்ட் ஹாஸ்பிட்டல் மெத்தட். அவ்வளோதான் வைட்டல் சயின்ஸ் பற்றி இன்னைக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காவது? இல்லை யாராவது ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். நோண்ணா. ஓகே, இன்னும் 2 பேர் தான் இருக்கீங்க. ஆசிஃப் அண்ணா, சந்தியாக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல இந்த டவுட் ஆனா எதுவும் ஓகே 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 சரி ஓகே. அப்போ ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.